ஜேம்ஸ் புக்கே என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி எதிலையுமே குறைவா இருக்கக்கூடாது. யாக்கோபு 1:3 பாருங்க. நீங்கள் ஒன்றிலும், பிரசங்கமே எதை நோக்கி? நீ குறைவே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன்னு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண சேக்கடவது. ஜேம்ஸ் புக்கே என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி எதிலையுமே குறைவா இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளையோ ஒரு தேவனுடைய ஊழியரோ எதிலையுமே எப்படி இருக்கக்கூடாது? குறைவா இருக்க கூடாது. குறைவுக்கு எதிராக பேசுறாரு அவர். அதனால தான் நீங்கள் ஜேம்ஸ் புக்கு படிச்சீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருக்கா, விட்டுறாத, ஞானத்தை கேளு. அதோட நுப்பாட்டிட்டாரா? நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அப்போ ஜேம்ஸோடைய அடுத்தது என்ன? ஞானக்குறைவு இருக்கக்கூடாது, சுகக்குறைவு இருக்கக்கூடாது. பிரசங்கமே பாருங்க சபையில், இந்த வளவாழ்வு பிரசங்க நீங்க அப்படின்றாங்க. அப்போ ஜேம்ஸ் யாருன்றீங்க? வளமாக வாழ்வதை பற்றி தான் அவரும் பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படின்றாரு. ஞானக்குறைவு இருக்கக்கூடாது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஏங்க ஒருத்தன் வியாதிப்பட்டால் விடக்கூடாதா? சபையில் வியாதியே இருக்கக்கூடாது. வியாதி உள்ளவன் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. அறிவில்லை ஞானம் இல்லை ஒருத்தன் இருக்கவே கூடாது. மெசேஜ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. என்ன செய்தி என்ன தெரியுமா? ஒரு நிறைவான கடவுள் இருக்கிறார், அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை. நீ அவருடைய பிள்ளை, நீ அவரை நம்பி அவரை சார்ந்துக்கிட்டனா உனக்கு எல்லாவித நிறைவே அவர் உனக்கு கொடுப்பார். நீ ஞானத்தில் குறைவாக இருக்க மாட்ட, சுகத்தில் குறைவாக இருக்க மாட்ட. அடுத்தால பாருங்க, ஒருவன் துன்பப்பட்டால், அது இதில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன? சந்தோஷம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, சுகம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, ஞானம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க, ஒரு சபையை அவர் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்குறாருன்னா, இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் ஞானவான்களாக இருக்கணும், எல்லோரும் சுகமாக இருக்கணும்.